லக்ஷ்மி டைரி ஃபார்ம்ஸ் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் 5 மாடுகள் வந்து விற்பனைக்கு வந்திருக்கு. வாங்க அதோட விற்பனை பதிவை பற்றி பார்த்துருவோம். இப்போ நீங்கள் முதலாவதாக பார்த்துட்டு இருக்கிற மாட்டோட விற்பனை பற்றி பார்த்தோம்னா 3ஆம் ஈத்து மாடு, சினை மாடு. கன்று போடுறதுக்கு ஒரு 15 நாள் டைம் ஆகும் அப்படின்னு நம்ம விற்பனையில் வந்து சொல்லியிருக்காங்க. மாடு வந்து சொல்லி சுத்தம் கொண்ட மாடு, நல்ல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு. குழந்தைகள், பெண்கள், பெரியவங்க என்னை யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம். கறவை கறந்துக்கலாம். கறவைக்கு வந்து காலணிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. கை கறவைக்காக இருந்தாலும் சரி, மிஷின் கறவைக்காக இருந்தாலும் சரி, மாடு வந்து சூட்டபிள் ஆகும் அப்படின்னு நம்ம விற்பனையில் வந்து சொல்லியிருக்காங்க. அந்த மாடு கன்று போடுறதுக்கு ஒரு 10 நாள் ஆகுன்றதுனால உங்களோட கிளைமேட் கண்டிஷன்ஸ்க்கு மாடு வந்து ஈஸியாக அடாப்ட் ஆகிக்கும். மாடு வந்து பால் வந்து ஒரு 17 20 லிட்டர் பால் வந்து தரும். நான் கேரண்டி கொடுக்குறேன் அப்படின்னு நம்ம விற்பனை வந்து சொல்லியிருக்காங்க. மாடு வந்து சின்ன மாடு கிடையாது. மாடு ரொம்பவும் பெரிய மாடு. நல்லா ஹைட்டு, நல்லா பேக் வெயிட்டு, நல்லா ஃப்ரண்ட் வெயிட்டுன்னு எதுலையுமே அந்த மாட்டை வந்து குறை சொல்ல முடியாது. மாடு வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வந்து கால் பண்ணி பேசி விலையை வந்து முன்ன பண்ண கேட்டு அனுசரித்து வாங்கிக்கோங்க. வாங்க இன்றைக்கி நம்ம சேனலில் இரண்டாவது வந்திருக்கிற மாட்டோட விற்பனை பதிவை பற்றி பார்த்துருவோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற மாட்டோட விற்பனை பதிவு பார்த்தோம்னா 2ஆம் ஈத்து மாடு, கடைப்பல் முளைப்பு அப்படின்னு நம்ம விற்பனையில் வந்து சொல்லியிருக்காங்க. மாடு வந்து ஒரு 17 20 லிட்டர் பால் வந்து தாராளமாக எடுத்து கொடுக்கும். அப்படின்னா மாடு வந்து காம்பை பாருங்கள், அடிக்கு ஒரு காம்பு இருக்கும். அப்படின்னா தனித்தனி காம்பாக இருக்கிறதுனால மாடு வந்து ரெட்டவரி மடியில் நல்லா அமைப்பான மடியில் வரும் அப்படின்னு நம்ம விற்பனையில் வந்து சொல்லியிருக்காங்க. மாடு வந்து சுழி சுத்தம், நல்ல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு. குழந்தைகள், பெண்கள், பெரியவங்க என்னை யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம். கறவை கறந்துக்கலாம். கறவைக்கு வந்து காலணிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. கை கறவைக்காக இருந்தாலும் சரி, மிஷின் கறவைக்காக இருந்தாலும் சரி. இது வந்து செம்புத்துக்காரி மாடு, ஜெர்சியில் செம்புத்துக்காரி மாடு. மாடு வந்து மடியமைப்பை பாருங்கள். மாடு வந்து டாப் குவாலிட்டியில் வந்து மாடு இருக்குது. மாடு வந்து குழந்தைகள், பெண்கள், பெரியவங்க என்னை யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம். கறவை கறந்துக்கலாம் அப்படின்னு நம்ம விற்பனையில் சொல்கிறாங்க. மாடு வந்து கன்று போடுறதுக்கு ஒரு வார காலம் டைம் ஆகும். இது 2ஆம் ஈத்து. இன்னும் ஒரு 10 கண்ணுக்கு மாடு வந்து நம்ம வச்சு பராமரிப்பு பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம விற்பனையில் வந்து சொல்கிறாங்க. இந்த மாடு உங்களுக்கு பிடிச்சிருக்கக்கூடிய பட்சத்தில் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வந்து கால் பண்ணி பேசி விலையை வந்து முன்ன பண்ண கேட்டேன் அனுசரித்து வாங்கிக்கோங்க. மாட்டை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. மாடு வந்து டாப் குவாலிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு 2ஆம் ஈத்து ஜெர்சி மாடுங்க. மாட்டை வந்து மிஸ் பண்ணாமல் விலையை வந்து முன்ன பண்ண கேட்டு அனுசரித்து வாங்கிக்கோங்க. இந்த மாடு வந்து ரொம்பவும் சூப்பராக இருக்குது. மாடு வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கால் பண்ணி பேசுங்க. வாங்க நம்ம சேனலில் 3ஆவது வந்திருக்கக்கூடிய மாட்டோட விற்பனை பதிவை பற்றி பார்த்துருவோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற மாடு ஹெச்எஃப் மாடு, 3ஆம் ஈத்து மாடு. நல்ல மடி செட்டில், நல்ல அழகான முகமைப்பில், நல்ல மடி வளம், காம்பு வளம், நல்ல ஹைட்டு, நல்ல வெயிட்டு, நல்ல லென்த்து, சரியான பேக் வெயிட்டு, ஃப்ரண்ட் வெயிட்டு, மடி வளம், காம்பு வளமாக இருக்கக்கூடிய ஒரு 3ஆம் ஈத்து ஹெச்எஃப் மாடு. சுழி சுத்தம் கொண்ட மாடு, நல்ல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு. குழந்தைகள், பெண்கள், பெரியவங்க என்னை யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம். கறவை கறந்துக்கலாம். கறவைக்கு வந்து காலணிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. நல்ல கலர் பேட்சி. இதில் ஒரு கண்ணு கிடாரிக்கணும் விழுந்துருச்சுன்னா அதுவும் நல்ல முதலாகும் அப்படின்னு நம்ம விற்பனையில் வந்து சொல்கிறாங்க. மாடு நல்ல கண்ணாடி மேனியில், நல்ல டாப் குவாலிட்டியில், பட்டா சைஸில் இருக்கக்கூடிய ஒரு 3ஆம் ஈத்து ஹெச்எஃப் மாடு. பால் வந்து 20 22 லிட்டர் பால் வந்து தாராளமாக எடுத்து கொடுக்கும். அப்பேற்பட்ட கண்ணாடி மேனியில் வந்து மாடு வந்து அமைஞ்சிருக்கு. மாடு வந்து நல்ல ஹைட்டு, நல்ல வெயிட்டு, நல்ல மடிவளம், நல்ல காம்போலம் அப்படின்னு மாட்டில் வந்து எதையுமே குறை சொல்ல முடியாத அளவுக்கு மாடு வந்து இருக்குது அப்படின்னு நம்ம விற்பனையில் வந்து சொல்கிறாங்க. உங்களுக்கு இந்த மாடு பிடிச்சிருந்ததுன்னா மாட்டை வந்து மிஸ் பண்ணாமல் விலையை முன்ன பண்ண கேட்டு அனுசரித்து வாங்கிக்கோங்க. இந்த மாடு வந்து 3ஆம் ஈத்து மாடு. கன்று போடுறதுக்கு 10 நாள் ஆகும் அப்படின்னு நம்ம விற்பனையில் வந்து சொல்கிறாங்க. வாங்க நம்ம சேனலில் வந்திருக்கிற 4ஆவது வந்திருக்கிற மாட்டை பற்றி பார்ப்போம். இந்த மாடு வந்து ஜெர்சி மாடு, 3ஆம் ஈத்து மாடு, கடைப்பல் முளைப்பு. பால் வந்து ஒரு 17 20 லிட்டர் பால் வந்து தரும் அப்படின்னு நம்ம விற்பனையில் வந்து சொல்லியிருக்காங்க. மாடு வந்து 2 கலர், அதாவது செவலையும் வெள்ளையும் கொஞ்சம் கலந்துருக்கிற மாடு. ஜெர்சி மாடு. ஃபேட் எஸ்என்எஃப் கண்டென்ட்டுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. பால் வந்து ஒரு 15 17 வரைக்கும் வரும். 3ஆம் ஈத்து மாடு தான். சுழி சுத்தம் கண்ட மாடு, நல்ல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு. குழந்தைகள், பெண்கள், பெரியவங்க என்னை யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம். கறவை கறந்துக்கலாம். கறவைக்கு வந்து காலணிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. மாடு வந்து கன்று ஈன்றதுக்கு ஒரு 15 நாள் டைம் ஆகுன்றதுனால உங்களோட கிளைமேட் கண்டிஷன்ஸ்க்கு மாடு வந்து ஈஸியாக அடாப்ட் ஆகிக்கும். விலையும் வந்து முன்ன பின்ன அனுசரித்து தரேன் அப்படின்னு நம்ம விற்பனையில் வந்து சொல்லியிருக்காங்க. கை கறவைக்காக இருந்தாலும் சரி, மிஷின் கறவைக்காக இருந்தாலும் சரி, மாடு வந்து ஈஸியாக சூட்டபிள் ஆகும் அப்படின்னு நம்ம விற்பனையில் வந்து சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இந்த மாடு பிடிச்சிருந்ததுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வந்து கால் பண்ணி பேசி விலையை வந்து முன்ன பண்ண கேட்டால் அனுசரித்து வாங்கிக்கோங்க. மாட்டை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. மாடு ரொம்பவும் நல்ல மாடுங்க. மாடு வந்து நல்ல லென்த்லேயும், நல்ல ஹைட்லேயும், நல்ல வெயிட்லேயும் மாடு வந்து அமைஞ்சிருக்கு. வாங்க நம்ம சேனலில் 5ஆவது வந்திருக்கக்கூடிய மாட்டோட விற்பனை பதிவை பற்றி பார்த்துருவோம். இந்த மாடு வந்து ஹெச்எஃப் கிராஸ் மாடுங்க. ஒரு பியூர் ஹெச்எஃப்பில் இருக்கக்கூடிய ஒரு போடி மொட்டை மாடு. வாங்க இந்த மாட்டோட விற்பனை பதிவு பார்க்கலாம். இந்த மாடு வந்து 3ஆம் ஈத்து. பால் வந்து 17 20 லிட்டர் பால் கேரண்டி கொடுக்குறேன். சுழி சுத்தம் கொண்ட மாடு, நல்ல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு. குழந்தைகள், பெண்கள், பெரியவங்க என்னை யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம். கறவை கறந்துக்கலாம். கறவைக்கு வந்து காலணிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. நல்ல படா சைஸில், நல்ல ஹைட்டு, நல்ல வெயிட்டில் இருக்கக்கூடிய மாடு. மடித்தரையெல்லாம் பாருங்கள். காம்பு தனித்தனி காம்பு. கை கறவை, மிஷின் கறவை எதுக்குமே வந்து குறை இருக்காது. ஃபேட் எஸ்என்எஃப் கண்டென்ட்டும் நல்லா வரும் அப்படின்னு நம்ம விற்பனையில் வந்து சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இந்த மாடு கன்று போடுறதுக்கு ஒரு 10 நாள் ஆகும் அப்படின்னு நம்ம விற்பனையில் சொல்கிறாங்க. அதுக்குள்ளே உங்கள் கிளைமேட் கண்டிஷன்ஸ் ஈஸியாக அடாப்ட் ஆகிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாடுகள் எல்லாமே வந்து நான் வீடியோக்களில் காமிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு நம்ம விற்பனையில் சொல்கிறாங்க. இந்த மாடு 5 எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டத்தில் இருக்குங்க. இந்த மாடுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு வந்து கால் பண்ணி பேசி விலை வந்து முன்ன பண்ண கேட்டால் அனுசரித்து வாங்கிக்கோங்க. நன்றி.